வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். 4வது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை. ஆனால் புதன் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார். ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களைச் சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள். வணிகக் கண்ணோட்டத்தில் மாதம் சராசரியாக இருக்கும். இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்தவொரு வணிக அபாயத்தையும் எடுப்பது நல்லதல்ல. கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது. ஆரம்பக் கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களைப் பெறுவதில் வெற்றி பெறுவார்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி தொடர்ந்து 3வது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார். எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் பலன்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சினைகள் காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் 7ஆம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் பலவீனமடைகிறது மற்றும் 7வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கிறது. 2 சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை. இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தைப் பெற முடியும். ஆனால் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆழம் கிரகமான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6வது வீட்டில் குரு பெயர்ச்சி பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. பரிகாரம்: உங்கள் இயலுமைக்கு ஏற்றவாறு ஏழை மற்றும் பசியுள்ள மக்களுக்கு உணவு வழங்குங்கள்.